வாசு, உங்க பொண்ணுக்கு ஏதோ கெட்ட கனவா? நீங்க தான் போய் பார்க்கணும். சரி வா, நானே பார்க்கறேன். I'm done. Come. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லம்மா, இங்க யாருமே இல்லைன்னு. டாடி இங்க இருக்கிறப்போ இங்க யாருமா வருவா? இன்னைக்கு டாடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்குமா. நாளைக்கு வந்து உன்னோட ஃபேவரட் ஸ்டோரியை சொல்றேன். ஓகே டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி. ஏம்மா? டாடி தான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேனே, இங்க யாருமே இல்லையே. டாடி, உங்களுக்கு என்னையும் மம்மியையும் பிடிக்கலையா? எங்களை விட்டுட்டு நீங்க போயிடுவீங்களா? யாருமா உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது? இல்ல டாடி, எனக்கு தெரியும். நீங்க இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க டாடி. நான் வேணும்னா எங்கேயாவது போயிடுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? உன்னையும் மம்மியையும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நாளையிலேருந்து உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேம்மா. நீ இனிமே பயப்படாம பழைய மாதிரி ஹாப்பியா இருக்கணும். ஓகே? சரி டாடி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அதெல்லாம் பொறுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல வாசு. ஏன் வாசு இப்படி போலியான ஒரு வாழ்க்கையை வாழறீங்க? உங்களுக்கு என்னைய குழந்தைய பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் ஏதாவது உங்களுக்கு குறை வச்சிருக்கேனா? இல்ல உங்களுக்கு வேற யார் மேலயாவது விருப்பம் இருந்தா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு ஏன் வாசு நடிக்கிறீங்க? ஷீலா, இத பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் ஏன் வாசு கேட்கணும்? வர வர வாயை திறந்தாலே பொய்யா சொல்றீங்க. அன்னைக்கு சர்ஜரின்னு சொன்னீங்க, உங்க அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணா நீங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் வாசு இப்படி? குழந்தை எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு தெரியுமா? பிடிக்கலன்னா சொல்லிடுங்க வாசு, நாங்க கிளம்பிடுறோம். ஷீலா, இந்த ஒரு தடவை என்ன புரிஞ்சுக்கோ. நாளைக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ். நீ அவங்கள பார்த்ததில்ல. உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா டாக்டர். என்னாச்சு விஷால்? ஒன்றும் இல்லை டாக்டர். சில புதையல்கள் கண்ணை முடித்தேன்னா தான் கிடைக்கும். விஷால், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை டாக்டர், ஒரு நிமிஷம். சில புதையல்கள் கண்ணை முடித்தேன்னா தான் கிடைக்கும். கண்ணை முடித்தேன்னா தான் கிடைக்கும். என்னாச்சு? ஹலோ சிவா, எங்க இருக்கீங்க? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க உங்க அவார்டை வர ஆகஸ்ட் 15 டெல்லியில நம்ம சேர்மன் கையால வாங்க போறீங்க.
ஹலோ ஹலோ சிவா தேங்க்யூ சார். முதல்ல லைட்டை போடு. டாக்டர் ஒரே நிமிஷம் ப்ளீஸ். இப்போ நீ லைட்டை போட போறியா இல்லையா? அங்க உங்க பின்னாடி பாருங்க. விஷால், இது எப்படி இவ்வளவு நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியல? டாக்டர், அது ரேடியம் நினைக்கிறேன். அது சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைட் தேவைப்பட்டிருக்கும். அது என்னன்னு பாருங்க. டாக்டர் பாத்தீங்களா? நான் யோசிச்சது கரெக்ட் ஆயிடுச்சு. நாம தப்பிக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. இதுல இருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி IME நம்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க டாக்டர். இதில் அவுட் கோயிங் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே இந்த சவுண்டை எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். அவன் என்னை கடத்துறதுக்காகவே அந்த பார்க்கிங்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆமா, உனக்கு லைட் ஆஃப் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? இல்ல, தோணுச்சு. அதான் எப்படி தோணுச்சு? அதான் தோணுச்சுன்னு சொல்றேன்ல. எப்படி தோணுச்சுன்னு கேக்குறேன்ல. அது இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்டா? இப்ப சொல்ல போறியா இல்ல எப்படி தோணுச்சுன்னு? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா. சில புதையல்கள் கண்ணை மூடி தேடினாதான் கிடைக்கும். ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? எல்லாம் என்னால தானே. நான் பண்ண தப்புக்கு அந்த உங்களை பழி வாங்கிட்டா. என்ன மன்னிச்சிரு ஷீலா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. எப்படியாவது உங்களை காப்பாத்திடுறேன் ஷீலா. டேய், என்னடா பண்ற அவங்கள? அவங்க மேல கைய வச்ச உன்னை துண்டு துண்டா வெட்டிடுவேன். யாரா நீ? எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? எங்க இருக்க நீ? நேற்று இரவு 8 மணி அளவில் சென்னை ரேடாரில் இருந்து காணாமல் போன டெல்லி சென்ற விமானம் KE 370 ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே விபத்திற்குள்ளானது. அதில் பயணித்த அனைத்து பயணிகளும் விமான சிப்பந்திகளும் இறந்துவிட்டதாக DGCA தெரிவித்துள்ளது. மோசமான வானிலையில் விமானம் புறப்பட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. விபத்து நடந்த பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நேற்று 8 மணி அளவில் காணாமல் போன பிளைட் KE 370 மோசமான வானிலையால் விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த அனைத்து பயணிகளும் விமான பணியாளர்களும் இறந்துவிட்டதாக DGCA தெரிவித்துள்ளது. மேலும் பிளைட்டின் 2 பிளாக் பாக்ஸ்களை தீவிரமாக தேடும் பணியில் DGCA இறங்கியுள்ளது. This is the first time an Indian is receiving this award. Congratulations, Mr. Shiva. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நம்ம கட்டுவேன்னு சொன்னா
என் ஆஃபீஸில் எனக்கு எம்ப்ளாயி ஆஃப் தி டிக்கெட் அவார்டு கொடுக்க போகிறாங்க. இந்த நிலைமையில நம்ம போகணுமா? இது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள். திவ்யா, கீழே கொஞ்சம் வாமா. நம்ம ஃபங்க்ஷனோட சிடி வந்திருக்கு. திவ்யா. ஹலோ சார், நான் போட்டோகிராஃபர் பேசுறேன். நீங்க போட்டோஸ் இன்னும் பார்க்கல சார்? இல்லை, இனிமே தான் பார்க்கணும். சாரி சார், உங்களுக்கு நான் தப்பான சீடி அனுப்பிச்சிட்டேன். இப்போ உங்களோட ஃபங்க்ஷன் சீடி அனுப்பி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துடும் சார். சரி, ஓகே. திவ்யா, திவ்யா, திவ்யா. திவ்யா, திவ்யா. சிவா, ஏன் சிவா இதை என்கிட்ட இருந்து மறைச்ச? லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல. We have to appreciate what we have got. இதை நினைச்சு நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இல்ல, இப்படி இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளால இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். பல பேர் உயிரை காப்பாத்துற நீங்க இன்னைக்கு உங்க எதிரில் இருக்கிற விஷாலோட உயிரை எடுக்கணும். அப்பதான் நீங்க இந்த சதுரத்துல இருந்து தப்பிக்க முடியும். விஷால், இந்த இருட்டில் வேற ஏதாவது தெரியுதான்னு பார்க்கணும். அந்த லைட் ஆஃப் பண்ணு. இல்ல டாக்டர், நான் பார்த்துட்டேன். இங்க வேற எதுவும் இல்ல. இப்போ நீ லைட் ஆஃப் பண்ண போறியா இல்லையா? விஷால், நாம இங்கேருந்து தப்பிக்கணும்னா நான் உன்னை கொல்லணும்னு சொல்லியிருக்கான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் இந்த கண்ணை எடுத்து ஒன்ன சொல்ற மாதிரி வேற எங்கேயாவது சொல்றேன். நீ செத்த மாதிரி நடி. அவன் என்னை விட்டுருவான். நான் இங்கேருந்து தப்பிச்சு போய் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறேன். ஓகே டாக்டர். விஷால், லைட்டை போடு. எனக்கு இங்க வேற ஏதோ இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். அவன் வேற என் குடும்பத்தை என்ன பண்றானோ, நான் என் குடும்பத்தை பார்த்து தான் ஆகணும். டாக்டர், ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க டாக்டர். டாக்டர், நான் வாழணும் டாக்டர். வேணும் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், வேணும் டாக்டர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கலாம் டாக்டர். டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், வேணும் டாக்டர். வேணும் டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கலாம் டாக்டர். ப்ளீஸ் விடுங்க டாக்டர், வேணும் ப்ளீஸ், வேணும் டாக்டர். டாக்டர், டாக்டர், எனக்கு வேற வழி தெரியல விஷால். பாத்துக்கோ, நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்ப என் குடும்பத்தை என்கிட்ட காட்டு. என்னை இங்கிருந்து விட்டுடு.
எனக்கு ஷாக் அடிச்சது. என்ன விளையாடுறியா? எனக்கு அடிக்கிறா, உனக்கு மட்டும் அடிச்சதா? அப்ப நான் போய் சொல்றேங்கிறீங்களா? ஒரு நல்லா வச்சுக்கிட்டு என்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் என் போட்டோ ஸ்டுடியோ வந்து தான் என்ன கடத்தினான். யாரு? யார் அது? யாருன்னு கேக்குறல்ல? ஏய், ஹலோ டாடி, ரோஷினி. ரோஷினி, என்னமாச்சு உனக்கு? அந்த அப்பவே சொன்னேன்ல டாடி, பேட் அங்கிள் நம்ம ரூம்குள்ள இருக்காருன்னு. அவர் என்னையும் அம்மாவையும் கட்டி வச்சிருக்காரு டாடி. அவர் கையில ஒரு பெரிய கன் இருக்கு டாடி. நீ ஒன்றும் பயப்படாத. நான் இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. மம்மி எங்க? வாசு, அங்க என்ன நடக்குது? அங்க உங்க கூட விஷால் ஒருத்தன் இருக்கானா வாசு? ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அந்த விஷால நம்பாதீங்க, அவனுக்கு உங்களை ஏற்கனவே தெரியும். ஹலோ 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 ஹலோ, என் குடும்பத்தை என்னடா பண்ற? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. டாக்டர் யாரு? என்னாச்சு? என் வைஃப். அவனுக்கு உங்களை ஏற்கனவே தெரியும். உனக்கு என்ன தெரியும்னு சொன்னா? யாரா நீ? அதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே டாக்டர். என் பேரு விஷால். நான் ஒரு முதல்ல போய் சொல்றத விடுறா. நான் போய் சொல்றேன்னா நீங்க போய் சொல்றீங்களா டாக்டர்? என்னடா உளர்ற? நேத்து நீங்க வீட்ல இருந்து கிளம்பி நேரா ஹாஸ்பிடல் தான் போனீங்களா? 11 மணில வர வர வாயை திறந்தாலே பொய்யா சொல்றீங்க. ஆமா. நீங்க ஹாஸ்பிடல் கிட்ட கூட போகலன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஹாய். என்னாச்சு டாக்டர்? எத்தனை தடவை சொல்றது? நான் வீட்ல இருக்கும்போது எனக்கு காலோ மெசேஜோ பண்ணாதேன்னு. இது என்ன ரூலா? சரி சொல்லு. நத்திங், சும்மா உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. போதும் பிரீத்தி, இதோட எல்லாத்தையும் நிறுத்திடலாம். வாட்? ஆமா, இவ்வளவு நாள் நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன்.
இனிமேலும் என் ஃபேமிலிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்ன டாக்டர் திடீர்னு இப்படி பேசுறீங்க? அப்போ என்னோட நிலைமை? நமக்கே தெரியாம இந்த தப்பெல்லாம் நடந்துருச்சு. உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. குட் பை. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. உன்னை சும்மா விட மாட்டேன். You will pay for this. இதெல்லாம் இவ்வளவு நேரம் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தியா? இதை நான் ஒன்றும் மறைச்சு வைக்கல. இது இங்கே எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. எக்ஸாஸ்டுக்குள்ள அந்த கோடாரி இருந்த கவருக்கு பக்கத்தில் இதுவும் இருந்தது. மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாண்டா, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நீ யாரா என் தனிப்பட்ட வாழ்க்கையை போட்டோ எடுக்கிறதுக்கு? அதான் என்னோட வேலையே. என்னடா சொல்ற? ஆமா, உங்களை மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கும். அதையெல்லாம் போட்டோ எடுத்து கொடுத்தா எனக்கு பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுப்பாங்களா? யார் உங்ககிட்ட பணம் கொடுத்தது? யார் கொடுத்தான்னா, யாரோ ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்க சொன்னா 50,000 அட்வான்ஸ் வேற கொடுத்தான். பணம் தான் வருதுன்னு சொல்லி நானும் போட்டோ எடுத்து கொடுத்தேன். அப்போ உனக்கு பணம் கொடுத்து உன்னை இந்த போட்டோ எல்லாம் எடுக்க சொன்னவன் தான் நம்மளை இங்க கடத்தி வச்சிருக்கணும். இருக்கலாமா? கண்டிப்பா அவன் தான் நம்மளை இங்க கடத்தி வச்சிருக்கணும். முதல்ல சொல்லு, அவன் எப்படி இருப்பான்? ஒல்லியா இருப்பானா, குண்டா இருப்பானா, ஷார்ட்டா இருப்பானா, ஹைட்டா இருப்பானா, எப்படி இருப்பான் சொல்லு. டேய், உன்கிட்ட தானே நான் கேட்கிறேன். நீ சொன்னா தானே அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லு. அவன் ஹைட்டா இருந்தான், தடுமாறி பேசினான். அவன் கழுத்துல கருப்பு கலர்ல நீளமா ஒரு தழும்பு இருக்கும். நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம்.